ஓகே. ஸோ இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் பார்த்தா பாலிமார்ஃபிசம். சரியா? ஸோ இதை நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, பாலினா மெனி. சரியா? மார்ஃபிசம்னா டிஃப்ரெண்ட் பீப்புள்கிட்ட நம்ம டிஃப்ரெண்ட்டாக பிஹேவ் பண்ணுவோம். கரெக்டாக? ஸோ எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம வந்து டீச்சர்ஸ் கிட்ட ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணுவோம். கரெக்டாக? ஸோ பாஸ் கிட்ட ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணுவோம். பேரண்ட்ஸ் கிட்ட ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணுவோம். கரெக்டாக? எஸ், நோ, மேபி. ஓகேவா? ஸோ அதுதான். ஸோ அதான் பாலிமார்ஃபிசம். ஸோ பாலிமார்ஃபிசமில் வந்து 2 டைப் இருக்குது. சரியா? ஸோ மெத்தட் ஓவர் லோடிங் ஒன்று, மெத்தட் ஓவர் ரைடிங் ஒன்று. சரியா? ஸோ மெத்தட் ஓவர் லோடிங் அப்படின்னா என்னென்னா, ஸோ சேம் கிளாஸில் வரும். சரியா? ஸோ சேம் கிளாஸில் மெத்தட் நேம் வந்து 2 மெத்தட் நேம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணுறது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும். ஓகேவா? ஸோ அதை நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ டேரெக்டாக நான் ப்ரோக்ராம்குள்ளே போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஜாவா ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணுறோம். கரெக்டாக? ஸோ இதில் நான் வந்து என்ன கொடுக்குறேன்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு ப்ராக்டிஸ்னு ஒரு கிளாஸ் இது பண்ணுறேன், ப்ராஜெக்ட் நேம். ஓகேவா? ஸோ இப்போ பேக்கேஜ் க்ரியேட் பண்ணியாச்சு. சரியா? ஸோ இப்போ ஒரு கிளாஸ் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். எக்ஸாம்பிளுக்கு கேல்குலேட்டர்னு ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணுறேன். சரியா? இப்போ பாருங்கள். ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்கோன்னா, ஒரு பேக்கேஜ் க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு கிளாஸ் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இந்த கிளாஸ்க்குள்ளே வந்து நான் வந்து 2 மெத்தட் க்ரியேட் பண்ணுறேன். சரியா? ஃபங்க்ஷன் நம்ம சொன்னோம்ல, ஃபங்க்ஷன்னா பப்ளிக் இன்ட் ஆட்னு ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ இதில் இன்ட் ஏ கமா இன்ட் பி. சரியா? இதில் ஆடுன்னு கொடுத்தா நமக்கு என்ன ரிட்டர்னில் கொடுக்கணும். கரெக்டாக? ஓகேவா? ஸோ இது ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று. இது பாருங்கள். ஸோ இதில் ஆடுன்னு கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ இப்போ அடுத்து ஒரு மெத்தட் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன், பப்ளிக் இன்ட் ஆட். சரியா? ஸோ இதில் பாருங்கள், இன்டிஜர் ஏ, இன்டிஜர் பி, இன்டிஜர் சி. சரியா? ஸோ இதில் ரிட்டன் என்ன இருக்க போகுதுன்னா a + b + c போட போகிறேன். சரியா? ஓகேவா? ஸோ இந்த ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னா, இங்கே பாருங்கள். ஸோ இதில் நான் இன்ட் ஏன்னு கொடுத்துருக்கேன். இதில் வந்து மாற்றி கொடுக்கணும் கீழே. சரியா? ஸோ இப்போ நான் இதில் 2 வேல்யூ கொடுத்துருக்கேன், இதில் 3 வேல்யூ கொடுத்துருக்கேன். சப்போஸ் நான் இதில் 2 வேல்யூ சேம் வேல்யூ கொடுத்தேன் அப்படின்னா என்ன வருதுன்னு பாருங்களேன், எரர் வரும். ஓகேவா? புரியுதா? ஸோ இதுதான் மெத்தட் ஓவர் லோடிங். சரியா? இதில் ரெண்டுமே சேமாக இருக்குது. இன்டிஜர் ஏ ஆடுன்னு இருக்குது, இன்டிஜர் ஆடுன்னு இருக்குது. சரியா? ஸோ ரெண்டுமே இதுதான் ரூல்ஸு. ஸோ ரூல்ஸ் பார்த்துக்கோங்க. ஸோ இன்டிஜர் ஆடுன்னு இருக்குது, இங்கேயும் இன்டிஜர் ஆடுன்னு 2 மெத்தட் க்ரியேட் பண்ணியிருக்கேன் சேம் மெத்தட் நேமில். ஸோ ஆர்குமெண்ட்டை டிஃப்ரெண்ட்டாக நம்ம பாஸ் பண்ண போகிறோம். ஸோ இதில் எனக்கு எரர் வருது. ஸோ இதில் நான் இன்டிஜர் சி இன்ட் எக்ஸ்ட்ராவாக ஒன்று கொடுத்தனா எரர் போயிடுது. சரியா? ஓகேவா? இது வரைக்கும் கிளியரா? ஸோ இப்போ நான் இதை வந்து பிரிண்ட் பண்ண போகிறேன். ஸோ இப்போ பாருங்கள். பிரிண்ட்டுக்கு வந்து பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணுறோம். கரெக்டாக? ஸ்ட்ரிங்கு ஆர்குமெண்ட்டு ஓகேவா? ஸோ இப்போ நம்ம நார்மலாக பண்ணுற மாதிரி தான். ஃபஸ்ட்டு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணி அந்த ஆப்ஜெக்டோட ரெஃபரன்ஸ் வச்சு நம்ம வந்து ஆன்சரை வந்து அவுட்புட்டாக கெட் பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ இப்போ நான் பாருங்கள், ஃபஸ்ட்டு ஆப்ஜெக்ட் நேம் க்ரியேட் பண்ணுறேன். C1 = நியூ calculator of ஓகேவா? ஸோ இதில் வந்து நான் சும்மா ஒரு இது போட்டுக்கிறேன், சம் ஆஃப் 2 நம்பர்ஸ் அப்படின்னு போட்டுக்கிறேன். ஓகேவா? ப்ளஸ் போட்டு C1 டாட்
இதில் எனக்கு ரெண்டுமே காமிக்குது சரியா. ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்து இது கொடுக்குறேன், இதில் வந்து ஒரு 28 கொடுக்குறேன்னு வச்சுப்போமே, இதில் ஒரு 35. ஓகேவா, கிளியரா? C1 டாட் ஆட் இதை எடுத்துகிட்டு சம் ஆஃப் 3 நம்பர்ஸ் போகணும் இதில் கரெக்டாக. டுவெண்ட்டி 47 74. ஓகேவா. ஸோ இப்போ பாருங்கள், சம் ஆஃப் 2 நம்பர்ஸோட வேல்யூ வந்து 63 சரியா. சம் ஆஃப் 3 நம்பர்ஸோட வேல்யூ வந்து 134. ஓகேவா, கிளியரா? ஸோ இதுதான், இது வந்து மெத்தட் ஓவர்லோடிங் சரியா. இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு இருக்குது, ரெண்டு மெத்தடு, ரெண்டுமே சேம் மெத்தட், பட் ஆனால் உள்ள ஆர்குமெண்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும். ஸோ ரெண்டுத்துலேயும் நான் சேமாக போட்டேன்னா அது வந்து வராது. ஓகேவா. ஸோ அதனால் நான் எக்ஸ்ட்ராவாக இதில் போட்டிருக்கேன். இதில் நம்ம எவ்வளோ வேணால் நம்ம அப்படியே மாற்றிட்டு போயிட்டே இருக்கலாம் சரியா. இப்போ மெத்தட் ஓவர் ரைடிங் பார்ப்போம். ஸோ மெத்தட் ஓவர் ரைடிங்னா பாருங்கள். ஸோ அது ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். இப்போ நான் இதில் ஒரு கிளாஸ் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன் சரியா. இதுக்கு வந்து ஒரு எங்கே லேர்னில் தானே பண்ணோம் கிளாஸ். எக்ஸாம்பிளுக்கு நான் பேரண்ட்ஸ்னு ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணுறேன்ப்பா சரியா. ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், பேரண்ட் வந்து ரூல்ஸ் போடுறாங்க. எது என்ன ரூல்ஸ்னு பார்ப்போமா. பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட், பப்ளிக் வாய்ட். ஓகேவா. ரூல் 1. ஓகேவா. என்ன ரூல் போடுறாங்க, சிஸ்டம் டாட் அவுட் டாட் println. ஓகேவா. என்ன ரூல்ஸ் போடுறாங்கன்னா ஸ்டடி வெல் அண்ட் கெட் மோர் மார்க்ஸ்ன்னு போடுறாங்க எக்ஸாம்பிளுக்கு சரியா. சரியா. ஸோ இப்போ அதே மாதிரி இன்னொரு ரூல்ஸும் போடுறாங்க பேரண்ட்ஸ். அது என்ன ரூல்ஸ்னு பார்ப்போமா. இதில் என்ன ரூல் போடுறாங்கன்னா ஒர்க் இன் ஐடி செக்டர். ஓகேவா. ஸோ இப்போ பாருங்கள், லேர்னில் தானே இருக்கும். இப்போ வந்து சன்னு வரார், இதில் வந்து ஒரு சன்னு ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணுறேன் சரியா. இப்போ சன்னில் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன் பேரண்ட்டை சரியா. சரியா. ஸோ இப்போ என்ன பண்ணுறேன் பாருங்கள், எனக்கு வந்து இதான் ரூல் நம்பர் 2 சரியா. ஸோ இப்போ பேரண்ட் வந்து ரூல்ஸ் போடுறாங்க, ஒர்க் பண்ணால் ஐடியில் தான் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு ரூல்ஸ் போடுறாங்க சரியா. ஆனால் அதுக்கு சன்னுக்கு வந்து அது உடன்பாடு கிடையாது சரியா. ஸோ அது என்ன ஆகுது, மாற்று கருத்தாகுது சரியா. ஸோ அதனால் என்ன பண்ணுறோம் இப்போ பாருங்கள், பப்ளிக் வாய்டு ரூல் 2 சரியா. ஸோ அந்த மாற்று கருத்தை நம்ம எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னா, இதுதான் ஓவர் ரைடுன்னு சொல்லுவாங்க. ஸோ உடன்பாடு இல்லை. ஓகேவா. ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்க பாருங்கள், இது போட்டாலும் ஒன்று தான், போடனாலும் ஒன்று தான், நான் ரெஃபரன்ஸ்க்காக போடுறேன் சரியா. இப்போ என்ன பண்ணுறாங்க பாருங்கள், சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் ln ஆஃப் ஐ வில் ஸ்டார்ட். ஓகேவா. ஸோ இது பார்த்தீங்கன்னா அந்த ரூல் 2 வந்து சன்னுக்கு பிடிக்கல, அதனால் பிரேக் த ரூல்ஸ் மாதிரி ஒரு பேட்டர்ன் ஃபாலோ பண்ணுறார் சன்னு. ஓகேவா. ஸோ இப்போ பாருங்கள், public static void main string of. ஓகேவா. ஸோ இதுதான் நீங்கள் மெயினாக கவனிக்க வேண்டிய விஷயம். இப்போ பாருங்கள், பேரண்ட்ஸ் ஓகேவா, p1 ஈக்குவல் டு நியூ ஓகேவா சன். ஓகேவா. இந்த இடத்துல ஒரு சேஞ்ச் இருக்குது, அது என்னன்னு சொல்லுங்கள் பார்ப்போம்.
ஓகேவா. ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம், நம்ம எந்த இடத்த எக்ஸ்டெண்ட் பண்ணுறோமோ அதுக்கு வந்து ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண முடியாது அப்படின்னு நம்ம பார்த்தோம் கரெக்டாக. ஸோ இதில் பாருங்கள், இதில் வந்து பேரண்ட்டையும் வச்சுருக்கேன், சன்னையும் வச்சுருக்கேன் சரியா. ஸோ இதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, இதுக்கு பேர் வந்து டைனமிக் பாலிமார்ஃபிசம் ஆர் ரன் டைம் பாலிமார்ஃபிசம். கிளியரா. ஸோ உங்களுக்கு திடீர்னு இன்டர்வியூவில் திடீர்னு கொஸ்டின் கேட்பாங்க, டைனமிக் பாலிமார்ஃபிசம்னா என்ன, ரன் டைம் பாலிமார்ஃபிசம்னா என்ன அப்படின்னு கேட்பாங்க. அப்போ நீங்கள் ஸ்ட்ரக் ஆகக்கூடாது சரிங்களா. இப்போ P1 டாட் ரூல் 1 சரியா. ரூல் 1 வந்து நம்ம அங்கே போட்ட ரூல் 1 என்ன வரும்னு பாருங்கள். ரூல் 1 வந்து நார்மலாக பிரிண்ட் ஆயிரும், ஸ்டடி வெல் கெட் மோர் மார்க்ஸ் அப்படின்னு வந்துடும் சரியா. இப்போது P2 டாட் P1 டாட் தான் P1 டாட் ரூல் 2. இப்போ ரூல் 2 பார்த்தா எனக்கு ஒர்க் இன் ஐடி செக்டர் தான் பிரிண்ட் ஆகணும் கரெக்டாக. ஆனால் நம்ம இங்கே வந்து ஓவர் ரைட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த பாட்டு, ஸோ அதனால் எனக்கு வந்து இந்த பாட்டு பிரிண்ட் ஆக போகுது சரியா. இப்போ பாருங்கள், எல்லாமே கரெக்டாக இருக்குது. இந்த இடத்துல வந்து ஒரு நிமிஷம். ஓகேவா. இது பாருங்கள், ஸ்டடி வெல் அண்ட் கெட் மோர் மார்க்ன்றது பேரண்ட்டில் இருக்குது. ஸோ ஐ வில் ஸ்டார்ட் ஏ நியூ பிஸ்னஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் ரைட் பண்ணியிருக்காங்க. ஸோ பையனுக்கு ஏற்ற மாதிரி அதை மாற்றிக்கிட்டான். ஸோ அதுதான் இது சரியா. இது வந்து மெத்தட் ஓவர் ரைடிங்னு சொல்லுவாங்க சரியா. ஓகே சார்.